ஹாய் மக்களே, நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா நாட்டோட சிட்னி நகரில் அமைஞ்சிருக்க முருகன் கோயில் குடமுழுக்கு நிகழ்வை தமிழ் வழியில் நடத்த கோயில் நிர்வாகம் முன்வர வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது குறித்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழர்களோட வரலாற்று பெருங்கடவுள் தமிழர் இறைவன் முருகனோட திருத்தலங்கள் தமிழகம் முழுமைக்கும் நிரம்பியிருக்கு. இதனை தாண்டி உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்கள் தங்கள் வசிப்பிடங்களில் தனது இனத்தோட அடையாளமாக தெய்வமாக தமிழர் இறைவன் முருகனுக்கு கோயில் அமைத்து வழிபட்டு வராங்க. சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் முருகன் கோயில்கள் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி நகரமாக விளங்கும் சிட்னிலையும் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் ஒன்றாக இணைந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட முருகன் சிலையை மூலவராக கொண்டு 1999 வருஷம் சிட்னி முருகன் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கும் செய்யப்பட்டுச்சு. இந்த கோயிலை சிட்னி சைவ மன்றம் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கோயில் மறுசீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு வருகின்ற ஜனவரி 22, 2024 குடமுழுக்கு செய்யவிருக்குது. இந்த குடமுழுக்கு நிகழ்வானது முழுக்க சமஸ்கிருதத்தினால் செய்யப்பட இருப்பதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் அங்கே இருக்கிற தமிழர்கள் ஒன்று கூடி குடமுழுக்கு நிகழ்வினை தமிழ் மொழியிலேயே நடத்தணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட கோரிக்கை மேலே இது நாள் வரைக்கும் கோயில் நிர்வாகம் எந்த ஒரு பதிலும் கூறாமல் அவமதிக்கிறதோட சமஸ்கிருதத்தில் நடத்துகிற பணியை தீவிரப்படுத்தியிருக்கு. தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்ய மறுக்கும் கோயில் நிர்வாகத்தோட செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோயில் நிர்வாகம் உடனடியாக தன்னுடைய ஏதேச்சதிகார போக்கினை மாற்றிக்கிட்டு சிட்னி முருகன் கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிகழ்வினை தமிழ் மொழியிலும் நடத்தி தமிழரோட இறைவன் முருகனோட பெருமை காத்திட கோருகிறேன். ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை வென்று முடிக்க வேண்டும் அப்படின்ற என்னோட பெரு விருப்பத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.